ரஜினி சார் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு உங்க மனசுக்கு வர முதல் விஷயம் என்ன? ஸ்டைலா, மாசா, என்ன அழகா? அவருடைய ஸ்பீட் ரொம்ப அது இப்போ வரைக்கும் ஏன்னோ இன்ஃபேக்ட் நிறைய இடத்துல வந்து கடகடன்னு நடந்து போயிடுவாரு. கூட்டத்துல எல்லாம் வந்து சம்டைம்ஸ் அவர் தப்பிச்சுக்குவாரு, பின்னாடி வர நாங்க மாட்டிப்போம். இன்ஃபேக்ட் அவங்க வைஃப் கூட அவங்க கூட வரும்போது நிறைய தடவை கொஞ்சம் தடுமாறி இருக்காங்க. இது நானே அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், ஏன் சார் பாவம் சார், நீங்க அவங்களோட வரும்போதாவது கொஞ்சம் நிதானமா நடந்துவாங்க அவங்களுக்கு அப்படின்னு. இன்ஃபேக்ட் முத்து ஷூட்டிங் அப்போ கூட நாங்கள் அந்த ஷொரனூர்னு ஒரு கேரளாவில் ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஃபுல் அவுட்டோர் ஷூட்டிங்கிறதுனால நிறைய கூட்டம். அப்போல்லாம் அந்த பவுன்சர்ஸ் அந்த செக்யூரிட்டி அதெல்லாம் அந்த டைமில் கிடையாது. ஸோ எங்கள் யூனிட் தான் எங்களை வந்து காப்பாற்றிக்கிட்டு எங்களை சேஃபாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் ஒரு இடத்துல ஷூட்டிங் முடிச்சுட்டு நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போய் அங்கே தான் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் நிழலாக இருக்கும், அங்கே தான் வந்து சாப்பாடெல்லாம் எங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஷூட்டிங் முடிச்சுட்டு பிரேக் அப்படின்னு சொன்ன உடனே அவரு டக்குன்னு போயிட்டாரா. நான் வந்து கீழே உட்காந்துட்டு இருந்தேன் சார். நான் ஏந்திரிச்சு என்னோட அசிஸ்டன்ட் வர்றதுக்காக நான் வெயிட் பண்றதுக்குள்ள இந்த கூட்டம் எப்படி வந்து நான் பயந்துட்டேன். அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ஆளுங்க, இந்த கேமரா லைட் ஆளுங்க, என்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவங்கள தள்ளி ஒரு மாதிரி எங்களை வந்து எனக்கு காப்பாத்தி கொண்டு போய் அந்த சேஃபா அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. எனக்கு ஒரு பக்கம் கோபம், ஒரு பக்கம் அழகு, எல்லாரும் இப்படி விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த ஃபுல் யூனிட்ல நான் மட்டும்தான் லேடி, நான் இருக்கிற ஒரே பொண்ணு நான் மட்டும்தான். அம்மா என் கூட ஷூட்டிங் ஸ்பாட்ல கிடையாது, அங்க எனக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்றதுக்காக அவங்க அங்க போயிட்டாங்க. ஸோ அங்க இருந்த ஒரே லேடி நான் மட்டும்தான். ரஜினி சார், ரவிக்குமார் சார் எல்லாம் போயிட்டாங்க. நான் வந்து மாட்டிக்கிட்டு பயந்து ஒரு மாதிரி தடுமாறி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு நான் அந்த இடத்துக்கு வந்து உட்காந்துட்டேன். எனக்கு சாப்பிட கூட பிடிக்கல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னடா இப்படி விட்டுட்டாங்க எல்லாரும் நம்மள அப்படின்ட்டு ரொம்ப கோபம் ஒரு பக்கம், அழுக ஒரு பக்கம். அப்புறம் ரவிக்குமார் சார் கேட்டு என்னம்மா என்னாச்சு அப்படின்னு ரொம்ப சாதாரணமா கேட்டார். கேட்டதுதான் பொல 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 பயங்கர மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டி தீத்துட்டேன். அப்புறம் சரிம்மான்னு சமாதானப்படுத்தி, நீங்க சாப்பிடுங்க, நீங்க ரெடி பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஷாட் உங்களுக்கு வராது, நீங்க அப்புறம் நீங்க ரிலாக்ஸ் ஆயிட்டு நிதானமா வாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அவர் பேசிக்கிட்டு இருந்தார். நெக்ஸ்ட் ஷார்ட்டை பத்தி அசிஸ்டன்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் சாப்பிட்டேன், அப்புறம் மேக்கப் எல்லாம் டச்சப் எல்லாம் பண்ணியாச்சு, ஷார்ட் ரெடி அப்படின்னாங்க. நான் ஒன்றும் கண்டுக்கல, நான் பாட்டுக்கு மெதுவாக ஏந்திரிச்சு எல்லாம் இப்படி எல்லாம் பண்ணிட்டு நகையெல்லாம் போட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு போகும்போது ரஜினி சாரும் ரவிக்குமார் சாரும் வெயிட்டிங் எனக்காக. என்ன 2 பேர் இப்படி வெயிட் பண்றாங்க, யாருக்காக வெயிட் பண்றாங்கன்னு வாங்க 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 அப்படின்னு. முன்னாடி ரவிக்குமார் சார், பின்னாடி ரஜினி சார். அதை மறக்கவே முடியாது. உண்மையிலேயே அது வந்து அந்த ராணி கெட்டப்ல இருந்த அந்த இது உண்மையிலேயே நான் வந்து ஒரு பெரிய ராணி மாதிரி ஃபீல் பண்ணிட்டு தான் அந்த ஷூட்டிங்க்கு நான் கிளம்பி போனேன். ஸோ இட் வாஸ் லைக் அ வெரி அன்ஃபர்கெட்டபிள் மெமரபிள் இது. ஸோ அவரோட ஸ்பீடு செம ஸ்பீட். அவர் இப்போ கூட இன்னும் நான் அண்ணாத்த பண்ணும் போதும் சரி, தட் ஸ்பீட் இஸ் லைக் ஸ்டில் தேர். பேசுறது நடக்கிறது எல்லாமே செம ஃபாஸ்ட். அவர் சூப்பர். அதே மாதிரி அவர் ஸ்பீடோட சேர்ந்து அவரோட வைப், அவருடைய எனர்ஜி, ஓ மை காட், அவர் செட்டுக்கு வந்தாலே எல்லாரும் ஃபுல் லைட் அப் ஆயிடுவாங்க. எல்லாரும் கிடுகிடுன்னு ஒரு சார்ஜ் ஆன ஒரு ஃபீல் வரும். ஸோ அது அந்த எனர்ஜி எப்படி அவர் எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் எப்பவுமே ஏன்னோ எனி டைம் ரஜினி சார் வந்துட்டாரு அப்படின்னாருன்னா எல்லாரும் வில் பி லைக் சூப்பர் சார்ஜ்ட். அங்க வந்து நாட் ஜஸ்ட் த டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட், எல்லாருமே எவ்ரிபடி they'll be like super charged. அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஒரு வைப், அது அவர்கிட்ட நான் பார்த்திருக்கிறேன். ஸோ த ஸ்பீட் அண்ட் த வைப் ஆர் எனர்ஜி whatever. ஒரு கோ ஆர்டிஸ்டா ரஜினி சார் கிட்ட இருக்கிற ஒரு தனித்தன்மையா, ஒரு யூனிக் டேலண்டா நீங்க என்ன பாக்குறீங்க? The way he talks to people or behaves with everyone, எல்லாரும் வந்து அவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார், ஆனால் அவ்வளோ ஒரு சிம்பிளா ஒரு குவாய்ட்டா செட்டுக்குள்ள யாருக்கும் பிரச்சனை இல்லாம, யாருக்கும் தொல்லை தராம, எந்த கஷ்டம் படுத்தாம, அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இல்லாம
அது வந்து அவர்கிட்ட நான் கத்துக்கிட்டேன். நோ மேட்டர் ஹவு பிக் யூ ஆர், ஆஃப்டர் ஆல் யூஆர் அ ஹியூமன் பீயிங் அண்ட் யூ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் யுவர் ஃபெலோ ஹியூமன் பீயிங். அந்த ஒரு விஷயம் நான் அவர்கிட்ட கத்துக்கிட்டேன். அவர்கிட்ட நிறைய பார்த்தேன். நான் சின்ன வயசுல இருந்து அந்த ஒரு குவாலிட்டியை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஸோ அது நான் ஒரு விஷயம் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். ஸோ ஐ திங்க் தட்ஸ் அ வெரி யூனிக் குவாலிட்டி. நோ மேட்டர் வாட், அவங்க வந்து பெரியவங்க, சின்னவங்க, வயசானவங்க, யங்ஸ்டர் ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்க, சாதாரண அந்த மாதிரி எந்த விஷயமே இல்லை. அவர் வந்து ஹீஸ் அ ஹியூமன் பீயிங். நான் எப்படி ஒரு மனிதனோ அவர் ஒரு மனிதன், அப்படிதான். ஸோ அந்த ஒரு ஈக்குவாலிட்டி, அந்த ஒரு ரெஸ்பெக்ட் டு த ஒரு ஃபெலோ ஹியூமன் பீயிங், தட்ஸ் அ வெரி வெரி யூனிக் குவாலிட்டி. அவங்க குழந்தையாகட்டும், குழந்தைய கூட நீங்க வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவாரு. அவங்க வீட்டுல அவங்க பசங்களை நீங்க வாங்க போங்கன்னு கூப்பிட்டு நான் பார்த்து, இப்ப நான் என் பொண்ணையும் நீங்க வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுறேன். So that's one thing I really learned from him. அப்படியே உங்களுக்கு வந்து 1984 கூப்பிட்டு போறேன். Okay. I think அங்குல ரஜினிகாந்த் அப்பதான் ரிலீஸ் ஆச்சு. 1984. ரோசி வந்து இப்போ முதல்ல ரஜினி சார் மீட் பண்ணாங்க. ரோசி 1984 தான் மீட் பண்ணாங்க. பட் ரோசிக்கு முன்னாடியே வந்து ஒருத்தர் மீட் பண்ணாங்க. ஆமா, எங்கேயோ கேட்ட குரல்ங்கிற படத்துல. அதுதான் முதல்ல நான் வந்து ரஜினி சாரை மீட் பண்ணது. இன்ஃபேக்ட் நீங்க அப்பவே கேட்டீங்க ரஜினி சார் நான் எந்த படத்துல தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் பார்த்தேன் அப்படின்னு. பட் அவரை நான் தியேட்டர்ல பாக்குறதுக்கு முன்னாடி அவரை ஒரிஜினலாவே நேர்ல தான் பாத்துருக்கிறேன். ஆமா, அப்ப ரொம்ப சின்னதா ஐ வாஸ் லைக் ஹார்ட்லி 4 years. அப்ப அந்த டைம்ல வந்து சினிமாலாம் பார்த்தேனா போயிருக்கிறேன்னா அது எதுவும் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா ஷூட்டிங் போயிருக்கிறேன், ரஜினி சார் மீட் பண்ணியிருக்கிறேன், அவரோட நடிச்சிருக்கிறேன், பேசியிருக்கிறேன், பழகி இருக்கிறேன், டயலாக் சொல்லியிருக்கிறேன், அழுதுருக்கிறேன், இதெல்லாமே நடந்திருக்கு. இதெல்லாம் தான் எனக்கு ஞாபகம் இருக்கே தவிர அவரை வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல எப்போ பார்த்தேன், ஒரு தியேட்டர்ல போய் அவரோட படம் என்ன பார்த்தேன்னு கேட்டா எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ரஜினி சார் கிட்ட இருக்கிற நீங்க கத்துக்கிட்ட குவாலிட்டி என்ன அபார்ட் ஃப்ரம் சினிமா? his meditation, ஆன்மீகம், அதுல ரொம்ப அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எனக்கு இன்ஃபேக்ட் நான் அந்த டைம்ல நிறைய புக்ஸ் எல்லாம் படிப்பேன். நம்மளுக்கு ஷூட்டிங் இல்லைன்னா, ஷார்ட் இல்லைன்னா வந்து அந்த நேரத்துல நம்மளுக்கு ஃபோன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ ஐ யூஸ் டு ரீட் அ லாட் ஆஃப் புக்ஸ். ஏன்னா அம்மா வந்து எனக்கு நிறைய இங்கிலீஷ் புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு, ஏன்னா நான் வந்து ஸ்கூல் பாதியிலே கட் பண்ணதுனால அம்மாவுக்கு வந்து படிப்பு போயிடுச்சே, அதனால அந்த ஒரு இதுல வந்து நிறைய எனக்கு புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. ஸோ நான் புக்கு படிக்கிறத பார்த்துட்டு அவர் எனக்கு நிறைய புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கிறாரு, படிங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் தமிழ் புக்ஸ் எனக்கு இன்ஃபேக்ட் கல்கியோட பொன்னியின் செல்வன் வந்து எனக்கு முதல்ல அவர் தான் கொடுத்து இது ரொம்ப நல்லா இருக்கும், நீங்க படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இட் வாஸ் ஃபென்டாஸ்டிக். நான் அப்புறம் ஃபுல்லா அந்த ஷூட்டிங் முடியறதுக்குள்ள நான் ஃபுல் 5 வால்யூமும் முடிச்சுட்டேன். அப்புறம் அந்த படத்தை பத்தி டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிட்டு, அவருக்கு என்ன கேரக்டர் பிடிக்கும், எனக்கு என்ன கேரக்டர் பிடிக்கும், இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு அப்படின்னால we used to discuss about பொன்னியின் செல்வன். ரஜினி சாரோட கரியர்ல உங்களுக்கு பிடிச்ச 3 படங்கள், 3 கதாபாத்திரங்கள், அது ஏன் பிடிக்கும் உங்களுக்கு? ஒண்ணுன்னா சொல்லுங்க. நம்பர் 1. ஓ மை காட், 50 வருஷம் இருக்கிறாரு, எத்தனை படங்கள், எத்தனை கேரக்டர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது வந்து 3 முடிச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல அந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் டிஃப்ரென்ஸ் கொடுத்து, எஸ்பெஷலி அந்த போலீஸ் கேரக்டர், அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ஒரு யூனிக் ஸ்டைல், அவருடைய அதை அந்த பக்கா ரஜினி ஸ்டைல்னு சொல்ற மாதிரி அதுல ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப அழகா பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் சொல்லணும்னா நெட்ரிக்கன்னும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து நார்மலா வந்து அப்பா பையன் அப்படின்னா அப்பா ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க, பையன் தான் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப ஹைப்பரா, ரொம்ப நாட்டியா அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. இது அப்படியே உல்டா கேரக்டர். ஸோ அப்பா வந்து வாஸ் அ வெரி நாட்டி பாய் அண்ட் பையன் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் அ வெரி ஸ்வீட் கேரக்டர். அந்த கேரக்டரைசேஷன், ஓ மை காட், தட் வாஸ் லைக் அன்பிலீவபிள். அதுவும் அந்த நேரத்துல
Rajni sir was so young when he did that character அந்த படம் பண்ணும்போது. ஸோ அந்த நேரத்தில் அந்த அப்பா கேரக்டர் வந்து அவ்வளோ கன்வின்சிங்காக, அதே நேரத்தில் அவ்வளோ ஃபன்னியாகவும், அவ்வளோ அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அது அந்த டிஃப்ரென்ஸ், இந்த அப்பாவுக்கும் பையனுக்கும் இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ் கேரக்டரில். ஸோ தட் வாஸ் அன் அமேசிங் ஃபிலிம். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஐ ஆல்சோ லைக் தளபதி ரொம்ப பிடிக்கும். அவரும் மம்முட்டியும் தட் காம்போ, அந்த சீன்ஸ், இட் வாஸ் சோ டச்சிங். சச் அ thug he was அந்த படத்தில். ஆனால் அவரோட அரவிந்த் சுவாமி காம்பினேஷன், அவங்களோட ஸ்ரீவித்யாமா காம்பினேஷன், அவங்களோட சோபனாமா காம்பினேஷன், இது that movie itself, ஒவ்வொரு சீக்வென்ஸும் ஒவ்வொரு சீனும் வந்து ரொம்ப, it was like very heart touching, and that's a superb movie and a superb character. அந்த படம் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் நிறைய இருக்கு, நீங்க 3 கேட்டதுனால 3. ஹாய் ரஜினி சார், how are you? உங்களுடைய 50 வருட என்ன சாரி 50 வருட வயது நிறைவு செஞ்சிருக்கீங்க சினிமாவுல. என்னமோ சொன்னீங்களா? பொன்விழா. ஓகே, 50 வருட பொன்விழா ஆண்ட கொண்டாடுற. ரைட் ஓகே. ஹாய் ரஜினி சார், how are you? உங்களோட 50 வருட பொன்விழா ஆண்ட கொண்டாடுற நேரத்தில் நானும் உங்கள் ஃபிலிம் கெரியரில் ஒரு ப்ராமினென்ட் பர்சனாலிட்டியாக இருக்கிறதுல ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. எத்தனையோ விஷயங்கள் நான் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டு இருக்கேன், இன்னும் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் சச் அ பிக் இன்ஸ்பிரேஷன் த்ரூ அவுட் மை லைஃப். உங்களை வாழ்த்த எனக்கு வயசு இல்லை, பட் ஐ எம் ஜஸ்ட் விஷிங் யூ very 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 happy, healthy and a very prosperous and successful film career all your life.